விருட்சம் போல் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. என்ன வருமா? விரும்பினது வரும். எல்லாரும் சொல்லுங்க, விரும்பினது வரும். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்பினது வரும்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வருமா? ஆம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நிறைய விருப்பங்கள் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஆமாம். இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் உள்ளத்தில் நிறைய விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, இப்படி அநேக விருப்பங்கள் உங்கள் உள்ளத்திலே காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நடக்காதா? அது நிறைவேறாதா? அந்த நன்மை வராதா? அந்த ஆசீர்வாதம் வராதா? இந்த விடுதலை கிடைக்காதா? இந்த வெற்றி நான் அடைய முடியாதா? இப்படிப்பட்ட உயர்வு, இப்படிப்பட்ட மேன்மை என் வாழ்க்கையில வராதா என்று சொல்லி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் தங்களுடைய உள்ளத்திலே அநேக விதமான விருப்பங்களோடு, வாஞ்சைகளோடு, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் இந்த மே மாதத்திலே, இந்த முதலாவது வாரத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்பினது வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நீ விரும்பினது வரும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஏக்கத்தை, நம்முடைய வாஞ்சையை அவர் அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் இருக்கிற விருப்பம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தின் விருப்பமும் ஏக்கமும் தவிப்பும் அவருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த நாளிலே உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமையான மகளே, எனக்கு அருமையான என் மகனே, உன் உள்ளத்தின் ஏக்கத்தை, உன் உள்ளத்தின் விருப்பத்தை, உன் உள்ளத்தின் வாஞ்சையை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் வெகு சீக்கிரத்திலே நீ விரும்பினதை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை என்ன பண்ணுமா? இளைக்க பண்ணும். சில நேரத்தில் ரொம்ப வருஷமா, ரொம்ப நாட்களாய், பல மாதங்களாய், ஐயோ என் வாழ்க்கையில் இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை என் வாழ்க்கையில் வராதா என்று சொல்லி ஒருவேளை அந்த நன்மைக்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக அநேக வருடங்கள் நீங்கள் காத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் காத்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறது மாத்திரல்ல, நீ விரும்பினதை நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகின்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்கள் விரும்பினதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இல்லை, சாலமோனிடத்தில் ஒரு நாள் ஆண்டவர் போய் சொப்பனத்திலே அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். தரிசனத்தில் அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எதை கேள் என்றாரே? நீ விரும்புறது என்னிடத்துல கேள். சாலமோன் சோதரம், எனக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டபோது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்து சாலமோனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் விரும்புறது ஒருவேளை அற்பமானதாக இருக்கும், சொற்பமானதாக இருக்கும். நாம் விரும்புகிறது ஒருவேளை அதாவது மிகவும் எளியதாய் காணப்படும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சோதரம் கொடுக்கும்போது அவைகள் பாருங்க, நாம் விரும்பினதற்கும் நாம் வேண்டிக் கொண்டதற்கும் மேலானதாய் அவை காணப்படும். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் விருப்பம்லாம் ரொம்ப சாதாரணமானதாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள்லாம் ஒருவேளை சில நேரங்களில் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பமானதாக இருக்கும்.
ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவைகள் எல்லாம் மகா பெரியது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், என் அருமை மகளே, என் அருமை மகனே, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றக்கூடிய நாட்கள், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றக்கூடிய காலங்கள், உன்னை சந்திக்கின்ற காலங்கள் வெகு சீக்கிரத்திலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் இங்கே மிக அருமையான இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? ஸோ ஆண்டவர் கேட்கிறாரு, அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இதை யாரை பார்த்து கேட்கிறாரு? செபதேவின் குமாரரிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் செய்கிறவர். நம்முடைய வாஞ்சையை, நம்முடைய விருப்பத்தை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வாஞ்சையை, நம்முடைய ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். நம்முடைய யாருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, வேதாகமத்திலே அநேகருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினதை, தேவன் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வேத புத்தகத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. மத்தேயு 10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. எப்படி ஆக கடவுதா? ஆண்டவர் சொல்ல, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பயுமே ஆண்டவரிடத்துல கேட்கறதெல்லாம் எப்படி இருக்கணும்? பெரிதானவற்றை கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாம் ஒருவேளை சின்னதை கேட்டால் ஆண்டவர் சின்னதை தான் கொடுப்பார். ஆனால் பெரியவற்றை கேட்கும்போது கர்த்தர் பெரிதானவற்றை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். அதனால இங்க சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்யட்டும்? ஆக கடவது. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்திலே வருகிறாள். அப்போ அவளோ இயேசுவை அறியாத புற மதத்தை சார்ந்த ஒரு பெண். ஆனால் அவள் வந்து ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கூட அவள் ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். என் மகளை ஆண்டவரே இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்ன பண்ணுங்க? விடுதலையாக்குங்க.
ஆனால் ஆண்டவர் அங்கே சில காரியங்களை அவளுக்கு சொல்லுகிறார். ஆனாலும் அவள் தேவனை விடாமல் பற்றி கொண்டு சோதர விசுவாசத்தோடு கூட அவள் தேவ சமூகத்திலே அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிறது உடனே வந்து விடுவதில்லை. சில நேரங்களில் அவைகளுக்காக சில மாதங்களோ சில வருஷங்களோ சில நாட்களோ தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உடனே கொடுத்துட மாட்டார். சிலருக்கு சிலதை ஆண்டவர் உடனே கொடுப்பார். ஆனால் சிலதை கொடுக்கிறதுக்கு ஒரு காலத்தை தேவன் குறித்து வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம கேட்டோம் உடனே ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து விடக்கூடாது. தேவ சமூகத்தில் இந்த கானானிய ஸ்திரியை போல நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு நான் ஆண்டவராண்ட கேட்டேன் கொடுக்கல, அது கிடைக்காதுன்னு உன் ஜெபத்தை நிறுத்தி விடக்கூடாது. நீ கேட்கிறதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் நீ தொடர்ந்து அதற்காக போராடி நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில காரியங்களுக்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த காலம் வரைக்கும் நீ தேவ சமூகத்திலே சோர்ந்து விடாதபடிக்கு நீ தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கானானிய ஸ்திரீ இந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா அங்கே அவள் வாழ்க்கையில ஆண்டவர் சோதரம் சில காரியங்களை சொல்லும்போது அவளுக்கு ஒருவேளை சோர்வு வந்து அவள் தேவனை விட்டு போய்விடவில்லை. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற வரைக்கும் அவள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறாள். ஆண்டவரை விடாம சோதரம் ஆண்டவரை அங்கே அவள் தொந்தரவு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம கூட நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம வேண்டிக் கொள்ளுகிறதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்னா சோர்ந்து போய்விடவே கூடாது. அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவு நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவு கர்த்தர் அதில் பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஜெபம் அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமாம், சிலர் உடனே கிடைக்கிறத விட ரொம்ப லேட்டாக கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் நிறைய நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், உடனே கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த கானானிய ஸ்திரியை போல நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. நாம் விரும்புகிறதை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை நாம விட்டுவிடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, விசுவாசம் என்னது? காணாததை நம்புறது தான் விசுவாசம். அப்போ தேவ சமூகத்தில் ஒருவேளை நீ விசுவாசத்தோடு கூட உன்னுடைய குடும்பத்துக்கோ உன்னுடைய பிள்ளைக்கோ உன்னுடைய ஒருவேளை எதிர்காலத்துக்கோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸுக்கோ உங்களுடைய வேலைக்கோ நீங்கள் தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீயிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதே நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. பாருங்க, அவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது இல்லை? நம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை எதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமா, விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பெரிதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும்.
ஆகவே நாம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது. நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்து, நம்முடைய தேவன் நாம் கேட்கின்ற யாவற்றையும் கொடுக்க சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து, தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நாம் விரும்பினதை ஆண்டவர் கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் ஜெபம் பண்ணாலும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சோர்ந்துடவே கூடாது. தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நாம் எதற்காக சோதர ஜெபிக்கிறோமோ, எதை நாம் வாஞ்சித்து விரும்பி எதற்காக தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்தோமோ அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தேவன் நாம் விரும்புகிறத கொடுக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? பெரிதான விசுவாசம். அல்லேலூயா. என்ன விசுவாசம் இருக்கணுமா? பெரிய விசுவாசம். ஆமாம், சிலருக்கெல்லாம் விசுவாசமே இருக்காது இல்லை? ஸோ நம்முடைய விசுவாசம் தான் நாம் கேட்கின்ற அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை அது உருவாக்கக்கூடியதாய், அது தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. பைபிளில் நீங்கள் நிறைய சம்பவங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை சொல்லுவார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அதனால சிலருக்கு என்ன இருக்குன்னா அவிசுவாசம் நிறைய இருக்கும். எனக்கு எங்க நடக்க போகுது, என்ன எங்க ஆண்டவர் உயர்த்த போறாரு, என் வாழ்க்கையில எப்படி மாற்றம் வரும், என் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைங்களுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும், இப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே அவிசுவாசத்தினாலே அவர்கள் இருதயம் நிரம்பி இருக்கும். ஆமா, அவிசுவாசத்தினால நிரம்பி இருக்கிற இருதயத்துல பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். எங்க விசுவாசம் இல்லையோ அங்க யார் இருப்பான்? பிசாசு இருப்பான். அதனால் உங்கள் இருதயத்திலே எப்பொழுதும் நீங்கள் பெரிதானவற்றை விசுவாசித்து, பெரிதானவற்றை தேவனிடத்திலே கேட்டு, சோதர பெரிதானவற்றை தேவன் செய்கிற வரைக்கும் அவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, நீ எதை விரும்புறியோ அதை தேவன் என்ன செய்வாராம்? செய்வார். நீ எதை விசுவாசிக்கின்றாயோ அதை தேவன் உன் வாழ்க்கையிலே கைகூடி வர பண்ணுவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் இப்படியே தான் இருப்பேன், என் வாழ்க்கை மாறாது, என் குடும்பம் மாறாது, என் பிள்ளைங்க மாற மாட்டாங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சினா அவ்வளோதான். இல்லை, என் ஆண்டவர் பெரியவர், அவரால் எல்லாம் செய்யக்கூடும். நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த நன்மைகளை, இந்த ஆசீர்வாதங்களை, இந்த உயர்வை, இந்த மேன்மையை தேவன் எனக்கு ஏற்ற வேளையில கொடுப்பார் என்று சொல்லி நீ விசுவாசித்தவளாய் தொடர்ந்து தேவ சமூகத்தில் அதற்காய் நீ ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நீ தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய தேவனிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமா? பெரிதா இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா உன் விசுவாசத்தின்படி தான் உனக்கு ஆண்டவர் செய்வார். ஆகவே நம்முடைய இருதயத்தில் விருப்பம் இருந்தால் மாத்திரம் போதாது, தேவன் அதை எனக்கு செய்வார் என்கிற அந்த உறுதியான விசுவாசம் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஒருவேளை உலகம் சொல்லும் இது நடக்காது, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சொல்லும் இது நடக்காது, உனக்கு இப்படியெல்லாம் நடக்காது, உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கிடைக்காது, உன்னை தேவன் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி சில நேரத்தில் பிசாசு அவிசுவாசத்தை உனக்கு கொண்டு வருவான். ஆனால் நீ சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், என் வாஞ்சையை, என் விருப்பத்தை, என் ஏக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார், நான் விசுவாசித்திருக்கிறதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்கிற அந்த உறுதியான விசுவாசத்தோடு நீ தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை காண்கிற தேவன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
உங்க விசுவாசம் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். சோதரன், இந்த காலை வேளையில இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில சோதரம், ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஏற்ற வேளையில கொடுக்கும்படி அவர் உங்கள் விசுவாசத்தை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனிடத்திலிருந்து விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோட மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 145 சங்கீதத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க 145:19. பாருங்க, இரண்டாவதாக பாருங்க, முதலாவது தேவன் நாம் விரும்புகிறதை கொடுக்க வேண்டுமானால் நமக்குள்ளே பெரிய விசுவாசம் காணப்பட வேண்டும். இங்க இரண்டாவதாக பார்க்கிறோம், யாருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. யாருடைய விருப்பத்தை செய்வாரா? கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து ஜீவிக்கிறீர்களோ உங்க விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமா. ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்ன வேணாலும் விரும்பலாம், உன் விருப்பம் நிறைவேறனா நீ கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? பயந்து இருக்கணும். அப்படின்னா நீ எதை விரும்புவ? கர்த்தருக்கு பிரியமானதை விரும்புவ. ஒருவேளை எத்தனை ஆண்டுகள் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரலாம், நல்லது. ஆனா நீ கர்த்தருக்கு பயந்து நடக்காம வாழ்கின்ற காலங்கள் உன் வாழ்க்கையில வீணும் விருதாவுமாக காணப்படும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்க கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நீ உன்னுடைய விருப்பத்தை அறிந்து, சோதரன், நீ விரும்புகிறத எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விருப்பம், எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ஒரு பிள்ளையை தான் கேட்டிருக்கிற, ஆனா நான் என்ன பண்ண போறேன்? அதாவது உன்னிடத்திலிருந்து பல சந்ததிகளை என்ன பண்ண போறேன்? தோன்ற பண்ண போகிறேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? தோன்றுவார்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனிதன். அவருக்கு ஒரு பிள்ளை என் வாழ்க்கையில இல்லையே என்கிற ஏக்கம் இருந்தது. ஆனா ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வச்சிருந்த திட்டம் ஒரு பிள்ளை அல்ல, ஒரு பெரிய ஜாதியை ஆண்டவர் அவர் மூலமாய் உண்டாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பயுமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து நடக்க நீ கற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் எப்படி இருக்குன்னு கேட்டுனா அது மிக பெரியதாய் காணப்படும். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 31 சொல்லப்பட்டிருக்குல்ல, தமக்கு பயந்தவர்களுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எப்படி இருக்கான்? எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்பி இல்லையா, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நீ தேவனுடைய வழிகளை நடந்தா போதும், கர்த்தர் உன் விருப்பத்தை அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, உன் விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? செய்வார். அதான் அந்த வசனம் சொல்லுது, தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை அறிந்திருக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை உங்க விருப்பம் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க இருதயத்தின் விருப்பத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில
கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நீங்க எதிர்பார்த்திருக்கிறதை விட பெரிதான நன்மையை, பெரிதான ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற வேளையிலே கொண்டு வருவார். ஆனால் ஒன்னே ஒன்று, நீங்க தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்தில் சொல்லும்போது 34ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அதாவது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லையா, குறைவில்லை. ஆனா கர்த்தருக்கு பயப்படாதவங்களுக்கு என்ன இருக்கும், குறைவு இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். ஏன்? கர்த்தருக்கு பயப்படாத மனிதன் ஒருவேளை இந்த உலகத்திலே அவன் தன் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான், அவன் அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான், அவன் துணிகரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பான். இல்ல, பாவத்தை விட்டு ஓடாதவனாக தொடர்ந்து துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை அவன் ஜீவித்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அவன் விரும்புகிறதை செய்ய முடியாது, செய்ய மாட்டார். ஆனா தமக்கு பயந்து நடக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ரட்சிக்கின்ற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த கால வேளையில இந்த ஆராதனையில வந்திருக்கிற நீங்கள் எத்தனையோ பேர், பாஸ்டர் நான் எத்தனையோ வருஷமா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வருஷமா இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு எங்க வாழ்க்கையில வராதான்னு சொல்லி நான் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். கலங்காதீர்கள், சீக்கிரத்தில் அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை, அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 37ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வாரா, அருள் செய்வார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க, அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணுமா? ஆமா, கர்த்தரிடத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்துல ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்லாம் எப்போ பார்த்தாலுமே அவங்க முகம் எப்படி தான் இருக்கும், ரொம்ப சோகமா. இல்லை, அவங்க முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியாது பாருங்க. இல்லை, காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிலர்லாம் இருக்கீங்க. இல்லை, ஆனால் சிலர்லாம் பார்த்தா எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவருக்கு இந்த எப்போதும் சந்தோஷமா இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்றாலே அதில் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் என்னது, வாழ்க்கை. அதான் ஃபாதர் பண்ணாரு, இல்லை, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாயிருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா சில நேரத்தில் வாழ்க்கையில் பாடுகள் வரும்,
பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நிலைக்காது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த துன்பத்தை இன்பமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த தோல்வியை அவர் வெற்றியாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்க கசந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமானதாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வரும், சில நேரத்தில் பிரச்சனை வராதுன்னு இல்லை, ஆமாம், சில நேரங்களில் போராட்டம் வராதுன்னு அல்ல, வரும். ஆனால் ஜெய கிறிஸ்து அவைகள் எல்லாவற்றின் மேலே நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். சில நேரத்தில் குறைவுகள் வரும், ஆனால் அந்த குறைவுகளுக்குள்ளேயே தேவன் உன்னை வைத்து விட மாட்டார். ஏற்ற வேளையில் அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குறைவையே நினச்சி, அந்த போராட்டத்தையே நினச்சி, அந்த பிரச்சனையே நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு 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 நீங்கள் துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, ஆண்டவரே உயிர்த்தெழுந்த பிற்பாடு எம்மாவூர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகிற இந்த காரியம் என்ன? நீங்க ஏன் துக்கமாக இருக்கீங்கன்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தன்னை தரிசனம் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் அதை விட பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கலாம், உங்களால் அது தீர்க்க முடியாததாக இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை அதிலிருந்து தப்புவதற்கான வழி தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான திராணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனோ சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால நீங்க சோர்ந்து விடாதிருங்கள், ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா சின்னதுக்கும் கவலைப்படக்கூடாது, பெரியவற்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் நீ மாற்ற போறதில்லை, நீ செய்ய போறதில்லை, அதை வெற்றியாய் செய்து முடிக்க போகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, சிலர் எப்போ பார்த்தாலும் யோசித்து 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 கவலைப்பட்டு 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 துக்கமுகத்தோடு கூட காணப்படுவார்கள். யார் துக்கப்படுவாங்க? விசுவாசம் இல்லாதவங்க தான் துக்கப்படுவாங்க. ஆமாம், தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் துக்கப்படுவார்கள். தேவனுடைய வல்லமையை அறியாதவர்கள் தான் துக்கப்படுவார்கள். ஆனால் நாமோ நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் நாம் துக்கப்பட்டு அழுது கொண்டிராதபடிக்கு என் ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, கர்த்தர் இருக்கும்போது நாம எதுக்கு கவலைப்படுவானே? இல்லையா, ஆண்டவர் சொன்னாரு ஸ்தோத்திரம், அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இங்க சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்து ஒவ்வொன்றா நினைச்சு அழுதுட்டு இருக்கக்கூடாது, இல்லையா? ஸோ ஏன் நம்மால் எதையுமே செய்ய முடியாது? ஆண்டவர் சொல்றார், என்னால் அன்றி உங்களால் ஒரு சிறிய அற்பமான காரியம் முதலாய் ஒன்றும் செய்யக்கூடாதிருக்க நீங்கள் மற்றவைகளுக்காக கவலைப்படுகிறது என்ன? அல்லேலூயா. அதுவும் குறிப்பாக சொல்லிட்டார், ஒரு முடியை உன்னால் வெள்ளையாக்கவோ இல்லை கருப்பாக்கவோ உன்னால் முடியாது. இல்லை, முடியுமா? ஈசாக்கையா எவ்வளோ பண்ணி பார்த்தார், வெள்ளையா கருப்பாக்கணும் கருப்பாக்கணும் கருப்பாக்கணும். இப்போ அவரும் சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டார். அது வெள்ளையாவே இருக்கட்டும், இல்லை என்னால் மாற்றவே முடியாது, இல்லையா? ஸோ ஒரு முடி ரொம்ப அற்பமானது, இல்லையா? ஸோ அது ரொம்ப வெயிட்டா? ரொம்ப சாதாரணமானது. ஆனால் அதையே வெள்ளையாக்கவும் நம்மளால் முடியாதான், கருப்பாக்கவும் நம்மளால் முடியாதான். நம்முடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ நம்மால முடியாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் மற்றவைகளுக்காக
கவலைப்படுகிறாய். அதனால நம்ம எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கணும். ஆமா. எப்பொழுதுமே கர்த்தரிடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஆமா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாய் நீ இருப்பாய். ஆனால் தேவன் உன் இருதயத்தின் வேண்டுதலை வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் துக்கமுகமா இருந்து அழுது கொண்டு இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கம் சீக்கிரத்துல அது சந்தோஷமாய் மாற போகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்முடைய சோதரம் விருப்பத்தை அறிந்திருக்கிறவர் மாத்திரம் இல்ல, தம்மிடத்துல யாரெல்லாம் சோதரம் மனமகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவருடைய விருப்பத்தை எல்லாம் அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நான் சில விசுவாச குடும்பங்களை சந்திக்கும் போது பார்ப்பேன், அப்படியே எல்லாம் இழந்து போன மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் கூட நீங்க இழந்து போயிருக்கலாம், பரவாயில்ல. ஆனா இயேசுவை நீங்க இழந்து போகல. இல்ல, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அதனால அவர் இருக்கும்போது நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல, யோபு சொல்றாரு, இல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்ப சொல்றாரு? எல்லாம் இழந்துட்டார். எழுந்து போனாலும் அவர் சொல்றாரு, என் மீட்பர் எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் தேவன் அத நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் சொல்றாரு, நான் போற வழி யாருக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கே தெரியும். உங்க வேதனை, உங்க கண்ணீர், உங்கள் துக்கம், உங்கள் தவிப்பு, உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய தேவைகள், உங்கள் குறைவுகளை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அறிந்திருக்கிறவர் மாத்திரம் இல்ல, ஏற்ற வேளையில இது எல்லாத்தையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் இப்படியே கடங்காரனா இருப்பேன், நான் இப்படியே வறுமையில் இருப்பேன், நான் இப்படியே தரித்திரத்தில் இருப்பேன், நான் இப்படியே வியாதியில் இருப்பேன், நான் இப்படியே போராட்டத்தில் இருப்பேன், நீ இப்படியே பிரச்சனையில் இருப்பேன்னு சொல்லி நீ நினைத்து சோர்ந்து விடாதிரு. ஆண்டவரேண்டா சந்தோஷமா இரு, எங்க அப்பா இருக்காரு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாருல, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் சொல்றார். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? உன்னதமான தேவன். அப்படின்னா யாரும் செய்ய முடியாததை செய்கின்றவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அதனால உனக்கு தெரியணும், சோதரன், என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார், என் ஆண்டவர் சர்வ வல்லவர். சோதரன், நான் ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நாம் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆகவே இங்க பார்க்கிறோம், கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருப்போமானால் நம்முடைய வேண்டுதலை தேவன் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். பைபிள்ல பார்க்கிறோம், எத்தனையோ பரிசுத்தவான்கள். எசேக்கியா போய் அழுதாரு, ஆனா எப்பவுமே அழுதுட்டு இல்லை, கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை கேட்டாரு, கர்த்தர் அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அன்னாள் போய் அழுதா, வேதம் சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் அவ அழல. கர்த்தர் அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். நான் நினைக்கிறேன் அப்புறம் அவ அழல, அதுக்கப்புறம் அவ துக்கமா இல்லை. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா எப்போதும் துக்கமா இருப்பாங்க. அது என்னன்னா அவிசுவாசத்தினால் நிறைந்த இருதயம். துக்கப்படுறது நல்லது, ஆனா தேவ சமூகத்துல போய் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம துக்கப்படவே கூடாது. கர்த்தராண்ட சொல்லியிருக்கேன், நான் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நிச்சயமா என் தேவன் எனக்கு விடுதலையே கொடுப்பார், நிச்சயமா என் தேவன் என்ன ஆசீர்வதிப்பார், நிச்சயமா என் தேவன் என்ன உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல நாம் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? சோதரம், நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கே தந்தருளுகிற தேவன், நாம் விரும்புகிறதை நமக்கு கொடுக்கின்ற தேவன். ஆகவே இந்த சோதர நாளிலே தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறதே வரும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வருஷமா, எத்தனையோ மாதமாய் நீங்கள் விரும்பி இருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த மே மாதத்துல நீ விரும்பினதே வரும். சோதரம், இந்த வருஷத்துல நீ விரும்பினது எல்லாம் வரும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போதும் ஆண்டவரே, நான் நினைச்சது கொஞ்சம் தான்பா, ஆனா நீங்க இவ்வளோ பெரிய காரியங்களை எனக்கு செஞ்சிருக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களால என் வாழ்க்கையை நிறைத்திருக்கிறீங்களேன்னு சொல்லி நீங்க நன்றி சொல்லி துதிக்கும்படிக்கு கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகளை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா.